உங்கள் லெஜண்ட் சரோனாவில் தங்க நகைகளுக்கு பவுனுக்கு ரூபாய் 2000 தள்ளுபடி. ஏப்ரல் 22 முதல் மே 4 வரை அக்ஷய திருதியை பொன்னாளில் வாழ்த்துகிறோம். சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். 2D என்டர்டைன்மெண்ட் ஸ்டோன் பெஞ்ச் பிலிம்ஸ் தயாரிப்பில் கார்த்திக் சுப்பராஜ் இயக்கத்தில் சூர்யா நடிக்கும் ரெட்ரோ மே 1 முதல் திரையரங்குகளில். வணக்கம் அழகு. வணக்கம் பிருத்திவி. மீண்டும் பாஜக அதிமுக கூட்டணியில் விஜய் இழுக்கப்படுகிறார், அதற்கான வாய்ப்புகள் அதிகமாக தென்படுது அப்படின்னு சொல்லப்படுது. இது பழசுதான அந்த செய்தி, இதில் என்ன புதுசு அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்குது, அதில் செய்தி இருக்குது. அது என்ன பின்னணி அப்படிங்கிறத விரிவாக பேசுவோம். தேமுதிகவில் ஒரு முக்கிய முன்னகர்வு எடுக்கப்பட்டிருக்கு. அதன் மூலம் கேப்டனோட மகன் வந்து முக்கிய பொறுப்பில் அந்த கட்சியில் வைக்கப்பட்டிருக்காரு. இதற்கு பின்னணியில் சில காரணங்கள் சொல்லப்படுது. இது பிரேமலதா போடுற மிகப்பெரிய ஸ்கெட்சு அப்படின்னு சொல்லப்படுது. அதுக்கு என்ன காரணம், என்ன பின்னணி அப்படிங்கிறத பார்த்துருவோம். அப்புறம் இன்றே அல்லது நாளையே இந்தியா கடுமையான தாக்குதலை பாகிஸ்தான் மேல கொடுக்க போகுது, அதற்கான போர் மேகங்கள்லாம் சூழ்ந்திருக்கு அப்படின்னு சில தகவல் சொல்லப்படுது. இதனுடைய பின்னணியும் விரிவா பேசிடுவோம். வெல்கம் டு சென்சேஷன். நீங்கள் சொன்னது போல பிருத்திவி, முதல்ல ஒரு அரசியல் செய்தி என்ன அப்படின்னா, விஜயை பாஜகவும் அதிமுகவும் சேர்ந்து இழுக்க பார்க்குறாங்க கூட்டணிக்குள்ள. குறிப்பாக அமித்ஷாவே விஜய் கூட்டணிக்கு வரணும்னு விரும்புகிறார் போல. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு மிக முக்கியமான ஒரு ஃபோர்ஸாக விஜய் மாறிட்டு இருக்கிறதா அவங்க நம்புகிறாங்க. இதில் என்ன அப்படின்னா, சமீபத்தில் கோயம்புத்தூரில் பூத் கமிட்டி மாநாடு நடத்தினார் இல்லையா, அதை தொடர்ந்து விரைவில் மதுரையில் அந்த மாதிரி பூத் கமிட்டி மாநாடு நடத்த போறாரு. அதனால தாவேகா கட்சியினர் கொஞ்சம் உற்சாகமாக இருக்காங்க. வரக்கூடிய ஒரு அறிக்கை விட்டுருக்காரு, துப்பு துப்புன்னு காரில் வண்டியில் ஏறி குதிக்காதீங்க, ஆமாம், அன்பு கட்டளை கொடுத்துருக்காரு. ஸோ இந்த மாதிரி நிகழ்வுகள் தொடர்ந்து விஜய் ஆக்டிவாக வர்றதுனால தாவேகாவினர் உற்சாகம் அடைஞ்சிருக்காங்க. வரக்கூடிய தேர்தலுக்கு கட்சியை தயார்படுத்திருக்கிற சமயத்தில் தான் இப்போ முன்னாடியே அதிமுக விஜயை இழுக்க ட்ரை பண்ணாங்க இல்லையா. ஆனால் இப்போ அதிமுக பாஜகவோட கூட்டணி வச்சதுக்கப்புறம் பாஜகவோட அறிவுறுத்தலின் பேரில் அதிமுக இப்போ ஸ்ட்ராங்காக உள்ள இறங்கியிருக்காங்க. விஜயை எப்படியாச்சும் கூட்டணியில் கூட்டு வந்துடணும், அடுத்த ஆண்டு தேர்தல் வர்றதுக்குள்ள கூட்டணி வச்சிட்டோம் அப்படின்னா நம்ம 3 கட்சிகளும் சேர்ந்து நம்மளோட பொது எதிரியாக இருக்கக்கூடிய திமுகவை வீழ்த்தலாம் அப்படின்ற மாதிரி பேச்சுவார்த்தை பண்ணுறாங்க. இதற்கு என்ன கையில் எடுத்திருக்காங்க அப்படின்னா, விஜய்க்கும் எடப்பாடி பழனிசாமிக்கும் நெருக்கமாக ஒரு ஆடிட்டர் இருக்கார் போல. இங்கே ஆடிட்டர் தான் வர்றாரு, எல்லா இடத்துலையும் ஆடிட்டர் தான், ஆடிட்டிங் வேலையை தவிர அரசியல் எல்லாம் பார்க்குறாங்க போல. ஈரோடு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஆடிட்டர் இருக்கார் போல. இவர் விஜய்க்கும் எடப்பாடிக்கும் நெருக்கமானவர். இவரை மையமாக வச்சு தான் இவர் மூலியமா எடப்பாடி தரப்பு விஜய்கிட்ட பேசிட்டு இருக்காங்க. நீங்க விஜய்கிட்ட பேசுங்க, அதாவது நீங்க தனித்து போட்டியிட்ட திமுக தான் லாபமா போகும், நீங்க கூட்டணிக்கு வந்துட்டீங்க அப்படின்னா நம்ம எல்லாம் சேர்ந்து திமுக வீழ்த்தலாம், அது மட்டும் இல்லாம விஜய்க்கு ஆட்சியிலையும் பங்கு கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு போல திரைமறைவில். இதை விஜய் எப்படி ரெஸ்பாண்ட் பண்ண போறாரு? ஆனால் முன்னாடியே என்ன பேச்சுவார்த்தை போச்சு அப்படின்னா, விஜயோட நோக்கம் என்னன்னா நம்ம சீமா நோக்கம் இருக்கு இல்லையா. ஆனால் அதிமுக அதுக்கு இடம் கொடுக்கல. அதனால அப்போ அந்த பேச்சுவார்த்தை நிராகரிச்சிட்டார். இப்போ மீண்டும் பாஜக உள்ள வந்ததுனால அதுவும் அமித்ஷாவை விரும்புறாரு. குறிப்பா விஜய்க்கு அந்த திரள்ற கூட்டத்தெல்லாம் பார்த்து அமித்ஷாவே விஜயை கூட்டணிக்கு கொண்டு வந்துடணும்னு சொல்லிட்டு விருப்பப்படுற சமயத்துல தான் அதிமுகவினர் இந்த பேச்சுவார்த்தையை முன்னெடுத்து பண்ணிட்டு இருக்காங்க. விஜய் இதுக்கு எப்படி கை கொடுக்க போறார் அப்படின்றத பார்க்கலாம். இதுல ஒரு 2 விஷயம் இருக்கு அழகு. ஒன்று கால்குலேட்டட் ரிஸ்க். விஜயை பொறுத்த வரைக்கும் இப்போ எல்லா இடத்துலையும் போட்டியிட்டு ஒன்றுமே இல்லாமல் போகிறதா, அல்லது ஒரு 10 எம்எல்ஏக்களோட போகிறதா, அல்லது அதிமுகவோட கூட்டணி அமைத்து துணை முதல்வர் அந்த ஒரு பேரத்தில், அதாவது கொள்கையை விட்டு கொடுத்து பாஜகவோட சேரலாம். கொள்கை எதிரி அவங்க பாஜக. விஜய் அறிவிச்சபடி பாஜக கொள்கை எதிரி. ஆனாலும் தமிழ்நாட்டில் எடப்பாடி தலைமையில தான் கூட்டணி அமைங்கிற பட்சத்தில் நாங்கள் நேரடியாக அவர் கூட கூட்டணி வச்சுக்கல அப்படின்னு கடந்த கால அதிமுக திமுக ஃபார்முலாவை விஜய் கையில் எடுக்கலாம். இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, விஜய் துணை முதல்வர் முக்கியம், நம்ம அதிகாரத்தை நோக்கி முதல் தேர்தலே போறது கட்சிக்கும் நமக்கும் பெரிய வளர்ச்சின்னு நினைப்பாரு. ஆனால் இந்த ஒரு முடிவுக்கு அவர் எடுப்பாரு அப்படின்னு சொல்லப்படுது. இதுல ஒரு நல்ல ஒரு வலுவான அடித்தளம் கட்சிக்கு அமைஞ்சிரும். அதற்கப்புறம் நம்ம அடுத்தடுத்த இப்போ எப்படி ஆந்திராவில் பவன் கல்யாணம் இருக்காரோ அந்த மாதிரி நம்ம செயல்படலாம் அப்படின்னு நினைக்கிறார். ஆனால் பவன் கல்யாணம் பல ஆண்டுகளமாக அந்த இடத்துல போராடி தான் வந்திருக்காரு. முதல் தேர்தலே அந்த வெற்றி அவர் அடைஞ்சிடல. ஸோ இதில் விஜய் ஏற்கனவே சொல்லியிருந்தது தான், நம்ம நின்னாலும் தனிச்சு நிற்போம், அதில் போக வேண்டாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா தான் இருந்துச்சு. மீண்டும் மீண்டும் இப்படி ஒரு பல விதத்துலையும் அவர் சரிகட்டப்படும் பொழுது வேறு வழி இல்லாமல் ஒத்துப்பாரோ அப்படிங்கிற கேள்வியும் எழுது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே இப்போ பாஜக அதிமுகவுக்கு எதிராக தான் பல இடங்களில் விஜய் பேசிட்டு வர்றாரு. குறிப்பாக அந்த வக்ஃபு சட்டத்திட்டத்திலேருந்து பல விஷயங்களுக்கு இவர் முன்ன நின்று போராடுறாரு. திமுகவுக்கு பெரிய ஒரு டஃப்பை கொடுக்குறாரு இல்லையா களத்தில். ஆனாலும் திமுகவினுடைய வாக்குகளை தான் விஜய் சேதப்படுத்துவார். பல விஷயங்களில் திமுகவினுடைய
திமுகவினுடைய நிலைப்பாட்டை தான் அவர் எடுக்கிறாரு, திமுக அரசியலை தான் விஜய் செய்கிறார் இல்லையா? ஸோ அதனால தான் அமித்ஷா வந்து இவர் எப்படியாச்சும் உள்ளே இழுத்துட்டோம்னா திமுகவுக்கு எதிரான ஓட்டுகள் சிந்தாமல் சதராமல் நம்ம அணிக்கு முழுசாக வந்துடும், அதன் மூலமாக ஒரு குறிப்பிட்ட இதை கூட நம்ம மிஸ் பண்ண மாட்டோம், பல எல்லா விதமான லீக்கேஜையும் சரி பண்ணிடலாம் அப்படிங்கிறது அமித்ஷாவோட பிளானாக இருக்குது. அதைத்தான் சமீபத்தில் நயினார் டெல்லிக்கு போயிருந்தார் இல்லையா, அவர்கிட்ட கூட இதனுடைய ஒரு பகுதி அசைன்மெண்ட் பேசப்பட்டுச்சு அப்படிங்கிற தகவலும் சொல்லப்படுது. ஆமாம். ஸோ இப்போ விஜயோட கணக்கு எப்படி இருக்க போகுது? அரசியல் எதிரியை வீழ்த்துறதுக்காக கொள்கை எதிரியோட சமரசம் பண்ணி கூட்டணி வைக்க போறாரா அப்படின்னு பார்க்கணும். பார்த்தோம்னா கொள்கை எதிரி தான் பிரதானம், அரசியல் எதிரி மாறிட்டே இருக்கலாம், கொள்கை எதிரி தான் உங்களுக்கு. அரசியல் எதிரி என்பது ஆட்சியில் இருக்கும்போது நீங்க வந்து அந்த அரசியல் கட்சி எதிர்த்து அரசியல் பண்ணலாம், ஆனா கொள்கை தான் உங்களுக்கு வந்து பிரதானமா இருக்கணும். அந்த கொள்கை தான் வந்து மக்களை உங்க இடத்துல கொண்டு போய் சேர்க்கும். என்ன கொள்கையில வரீங்க, ஸ்லிப் ஆயிடுவாரு. ஒருவேளை கூட்டணி போட்டாருன்னா ஜெயிச்சாலும் அரசியல் எதிர்காலம் கேள்விக்குறி தான் இருக்கும். ஒரு பக்கம் விஜய் பார்த்தோம் இல்லையா, இன்னொரு பக்கம் வந்து விஜயகாந்த் கட்சியில் சில மாற்றங்கள், முக்கியமான மாற்றங்கள் நடந்திருக்கு. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா விஜயகாந்தோட மூத்த மகனாக இருக்கக்கூடிய விஜய பிரபாகரனுக்கு கட்சியில் மாநில இளைஞரணி செயலாளராக பொறுப்பு கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு ஒரு கூட்டத்தில் வந்து பொறுப்பு கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் எல்கே சுதீஷ் இருக்கார்ல, அவருக்கு கட்சியோட பொருளாளராக நியமிச்சிருக்காங்க. பிரேமலதா வந்து பொதுச் செயலாளராக தொடர போறாங்கன்னு சொல்லிட்டு பல்வேறு முக்கிய அறிவிப்புகளை வெளியிட்டிருக்காங்க. இதன் மூலியமா கட்சி வந்து தேர்தலுக்கு தயாராயிருச்சு அப்படின்ற ஒரு செய்தியை சொல்றாங்க. கட்சிக்கு வந்திருக்காங்க, மிகப்பெரிய பொறுப்புல இருக்காங்க. தேமுதிகவே இவங்களா இருக்காங்க இல்லையா? ஆமா. ஸோ தேர்தலுக்கு ரெடி ஆகிட்டோம், கூட்டணி குறித்து உரிய நேரத்தில் சொல்வோம்னு சொல்லிட்டு பிரேமலதா சொல்லியிருக்காங்க. இதில் இப்போ ஏன் இந்த அறிவிப்பை வெளியிடுறாங்க அப்படின்னா, தேர்தலுக்கு நெருக்கமாக ஒரு வருஷம் இருக்கிற டைமில் இந்த அறிவிப்பு அப்படிங்கிறது தேமுதிக தொண்டர்களை உற்சாகப்படுத்தும். என்னதான் நம்ம இருந்தாலும் பார்க்கறதுக்கு கிட்டத்தட்ட கேப்டன் சாயலில் இருக்கக்கூடிய அவரது மகன் வரும்பொழுது தொண்டர்கள் மட்டும் இல்லாமல் பொதுமக்களும் ஈர்க்கப்படுவாங்க. விருதுநகர் தொகுதியில் 2வது இடம் வர அளவுக்கு ஒரு செல்வாக்கு இருந்துச்சு இல்லையா, அதை பயன்படுத்திக்கணும் கட்சி அப்படிங்கிற அடிப்படையிலும் இப்போ கடலூரில் ஒரு மாநாடு போட போகிறாங்க. அடுத்த ஆண்டு ஜனவரியில் மாநாடு போட போறாங்க. அந்த மாநாட்டில் நம்மளோட பலத்தை நிரூபிக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு கரிஸ்மேட்டிக் ஃபேஸ் தேவைப்படுது. தேமுதிக தலைமையில் விஜயகாந்த் ரீப்ளேஸ் பண்ற அளவுக்கு அந்த ஃபேஸ் தேவைப்படும் அப்படின்னா விஜய் பிரபாகரன் தான் அந்த வாய்ப்பு இருக்கும். அதுவும் இல்லாம உதயநிதி விஜய் அப்படிங்கிற வர பட்சத்தில் இளம் தலைவரை அவரும் கொண்டு வரணும் அப்படிங்கிறது ஒரு கணக்கு. அந்த மாநாட்டில் தங்க கட்சியோட வலிமையை ப்ரூவ் பண்ணிட்டா அதுக்கப்புறம் கூட்டணி குறித்த பேரங்கள் ரொம்ப எளிதாக நடந்துடும். நம்ம வந்து கட்சி ரொம்ப பலவீனமாக இருக்கிறதாக தான் இப்போ பொதுவெளியில் காட்சிப்படுத்தப்படுது. குறிப்பாக வந்து அதிமுகவோட நம்ம இந்த ராஜ்யசபா சீட்டு பிரச்சனையிலே வெளியேறிட்டோம். நம்ம திமுகவை பல இடங்களில் பாராட்டி பேசியும் திமுக கிட்டேருந்து ஒரு நல்ல சிக்னல் வரல. பாஜக தான் நமக்கு இருக்கிற ஒரே ஆப்ஷன். அப்படிங்கிற பட்சத்தில் நம்மளுடைய பேர வலிமையும் நம்ம கட்சியோட வலிமையும் ப்ரூவ் பண்ணால் மட்டும்தான் இந்த 2026 நமக்குன்னு ஒரு முக்கிய இடம் கிடைக்கும். அப்படிங்கிறது தான் பிரேமலதா போடக்கூடிய மிகப்பெரிய ஸ்கெட்ச் அப்படின்னு சொல்லப்படுது. ஏன்னா பல ஆண்டுகளாகவே பல தேர்தல்களாக பார்த்தீங்க அப்படின்னா தேமுதிகவுக்கு தொடர்ந்து இறங்க முகம் தான். அந்த இறங்க முகத்தை சரி செய்யறதுக்கான வாய்ப்பாக அமைஞ்சிருக்கு. மாநாடுக்கு அப்புறம் யாரோட கூட்டணி வைக்க போறாங்க அப்படின்றத தெரிஞ்சிடும். இதுல இன்னொரு கூடுதல் தகவல் மட்டும் சேர்த்துக்கிறேன். திமுகவை பொறுத்த வரைக்கும் அமைச்சர் பொன்முடி அமைச்சரவையிலிருந்தும் கட்சியிலிருந்தும் வெளியேற்றப்பட்டார் இல்லையா, இப்போ அதுக்கு பதிலாக அவரது மகன் உள்ள கொண்டு வரப்பட போகிறார் அப்படின்னு ஒரு தகவல் சொல்லப்படுது. அதனால தான் அவர் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் சீட்டு கொடுக்கல, இப்படி ஒரு ஐடியா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஏன்னா இப்போ ஒரு ஏதாச்சும் ஒரு தொகுதியில் நின்று ஜெயிச்சார்னா அவர் வந்து அமைச்சராக்கப்படுவார். அது வந்து அந்த தொகுதியில் பொன்முடியோட செல்வாக்கு மற்றும் அந்த சமூக மக்களுக்கு இடையே எழுந்த ஒரு சின்ன சலசலப்பை ஒரு பூர்த்தி பண்ணுற வகையில் அவங்கள சாட்டிஸ்ஃபை பண்ணுற வகையில் இந்த ஒரு முடிவு எடுக்கப்படக்கூடும் அப்படிங்கலாம் தகவல் சொல்லப்படுது. ஆமாம். இப்போ அப்படியே டெல்லியில் தொடர்ந்து பிரதமர் மோடி தலைமையில் பல ஹை லெவல் மீட்டிங்ஸ்லாம் தொடர்ந்து போயிட்டுருக்கு. அந்த பகல்காம் தாக்குதலுக்கு நம்ம எதிர் தாக்குதல் எப்படி பண்ணணும், என்ன மாதிரி வகையில் தாக்குதல் பண்ணணும் அப்படின்றத தொடர்ந்து பல கட்டமாக மோடி பேசிட்டு வராரு. நேற்றைக்கு கூட ஒரு மிக முக்கியமான ஆலோசனை கூட்டத்தில் என்ன முடிவு எடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா, அந்த ஆர்ம்டு ஃபோர்ஸஸ், அதாவது இந்தியன் ஆர்மி ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் முப்படைகளுக்கு வந்து பிரதமர் சுதந்திரம் கொடுத்துருக்காரு. உங்களோட இதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் தாக்குதல் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி, எந்த இடத்துல தாக்குதல் பண்ணணும், என்ன டைமில் தாக்குதல் பண்ணணும், எப்படி தாக்குதலை கையாளணும் அப்படின்ற பல முடிவுகளை வந்து நீங்கள் சுதந்திரமாக எடுக்கலாம் அப்படின்ற ஒரு இதை வந்து பிரதமர் மோடி கொடுத்துருக்காரு. இதுவே ஒரு மிகப்பெரிய சமிகை தான். நிச்சயமாக வந்து தாக்குதல் இருக்கும். அது வந்து முன்னாடியே பேசின மாதிரி வான்வழி தாக்குதலாக இருக்குமா இல்லை தரைவழி தாக்குதலாக இருக்குமான்னு சொல்லிட்டு தெரியல. ஆனால் நிச்சயமாக தாக்குதல் இருக்குன்னு சொல்கிறாங்க. இல்லை உரி மாதிரி உள்ள பூந்து அட்டாக் பண்ண போகிறாங்க, பதிலடி கொடுக்குற மாதிரி. நேற்றைக்கு அந்த கூட்டம் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு மிக முக்கியமான சந்திப்பு என்பது டெல்லியில் நடந்திருக்கு. என்ன அப்படின்னா, ஆர்எஸ்எஸோட தலைவர் மோகன் பகவத் டெல்லிக்கு வந்திருக்காரு. டெல்லிக்கு வந்து மோடியோட இல்லத்தில் வந்து மோடியை பார்த்து பேச்சுவார்த்தை பண்ணியிருக்காரு. இதுதான் வந்து மோடி பிரதமனானதுக்கு அப்புறம் ஆர்எஸ்எஸ் தலைவர் வந்து அவரோட வீட்டுக்கு வர்றது முதல் தடவை. இதுவும் ஒரு மிக முக்கிய செய்தியாக பார்க்குறாங்க. இந்த சந்திப்பில் அமித்ஷாவும் கூட இருந்திருக்கார்.
ஆனால் இதில் என்ன விமர்சனம், அதாவது இப்போ சமீப நாட்களாக பார்த்தீங்க அப்படின்னா ஆர்எஸ்எஸ் தொடர்ந்து வெளிப்படையாக அரசியல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. முன்னாடி பாஜக இருந்த சமயத்தில் மறைமுகமாக அரசியல் இருக்கும், மறைமுக சந்திப்புகள் நடக்கும். இப்போ வந்து மோடி வந்ததுக்கப்புறம் இப்போ சமீபத்தில் கூட மோடி நாக்பூர் போகும்போது ஆர்எஸ்எஸ் தலைவர் முதல் முறை பார்த்து பேசினார் இல்லையா, அதை தொடர்ந்து இப்போ ஆர்எஸ்எஸ் தலைவர் வந்து மோடியோட இல்லத்திற்கே நேரடியாக வந்திருக்காரு. இந்த மாதிரி வெளிப்படையான சந்திப்புகள் ஆர்எஸ்எஸோட அரசியல் ஆதிக்கத்தை அதிகப்படுத்துதுன்னு சொல்லலாம். இந்த ஒரு சந்திப்பில் காஷ்மீர் விவகாரம் தான் முழுசாக பேசியிருக்காங்க. அதாவது காஷ்மீர் விவகாரத்தில் எப்படி வந்து நம்ம தாக்குதல் பண்ணணும். ஏன்னா சமீபத்தில் மோகன் பகவத் என்ன சொன்னார் அப்படின்னா, இந்த நாட்டோட ராஜா வந்து இப்போ பதிலடி கொடுக்க வேண்டிய இடத்துல இருக்காரு, நிச்சயமாக பதிலடி கொடுத்து மக்களை வந்து நம்ம பாதுகாக்கணும். அந்த ராஜா வந்து மோடி தான் குறிப்பிட்டு சொன்னார். அப்படி சொன்ன சமயத்தில் இந்த சந்திப்பு நடந்திருக்கு. அவர்கிட்ட வந்து அமித்ஷாவும் மோடியும் வந்து இந்த மாதிரி என்னென்ன பேசிகிட்டு இருக்கோம், என்ன பேச்சுவார்த்தை முடிவெடுக்கப்பட்டிருக்குன்னு சொல்லிட்டு சொன்னதாக செய்திகள் சொல்கிறாங்க. இதில் இதை ப்ரூவ் பண்ணுற வகையில் தான் பாகிஸ்தானுடைய தகவல் தொழில்நுட்ப அமைச்சர் ஒரு கருத்து சொல்லியிருக்காரு. இன்னும் 25லேருந்து 36 மணி நேரத்துக்குள்ளே பாகிஸ்தான் மீது இந்தியா தாக்குதல் நடத்தும், அப்படி நடத்தினா நாங்களும் பதில் தாக்குதலுக்கு தயாராக இருக்கோம் வீரவசனம் பேசுகிறாரு. ஆனாலும் ஒரு முறை போர் வந்துச்சுன்னா பாகிஸ்தானுடைய பொருளாதாரங்கிறது அதில் பாதாளத்துக்கு போயிடும். ஏற்கனவே ரொம்ப வீக்காக இருக்குது பாகிஸ்தானோட எக்கானமி வந்து. ஆனால் IMFல தான் சமீபத்தில் பல கோடி டாலர்கள் கடன் வாங்கி தான் பொருளாதாரத்தை ஓட்டிட்டு இருக்காங்க. இப்போ மீண்டும் வந்து போர் மூண்டது அப்படின்னா ஏற்கனவே இந்தியா வந்து டிப்ளமேட்டிக் ஸ்ட்ரைக்ஸ் மூலிமா பல தடைகளை விதிச்சுட்டாங்க இல்லையா. இப்போ தண்ணீர் பஞ்சமே கொஞ்சம் அங்கே வந்து அச்சுறுத்தல் இருக்க சமயத்தில் இப்போ மீண்டும் பாகிஸ்தான் வந்து போர் பண்ணுறாங்க அப்படின்னா பாகிஸ்தான் பொருளாதாரத்துக்கு பெரிய இழப்பு ஏற்படும். அது மட்டும் இல்லாமல் இந்திய பொருளாதாரமும் கொஞ்சம் சிக்கல்களை சந்திக்கும்னு சொல்கிறாங்க. அதாவது உள்நாட்டு பொருளாதாரம் பிரச்சனை இருக்காது இந்தியாவுக்கு, ஆனால் அந்த போர் போகிற சமயத்தில் வந்து வெளிநாட்டு முதலீடுகள் அதிகமாக பாதிக்கப்படும். இதனால வந்து பங்குச்சந்தை கொஞ்சம் இழப்பு ஏற்படும் சொல்கிறாங்க. இந்திய பொருளாதாரம் வந்து இல்லைன்னா உள்நாட்டு சந்தையில் டிபெண்ட் பண்ணி இருந்தாலும் பெரிய பாதிப்பு வராதுன்னு சொல்லிட்டு ஒரு சரார் சொன்னாலும் இன்னொரு சரார் என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒருவேளை போர் மூண்டது அப்படின்னா எத்தனை நாளுக்கு அந்த போர் நடக்கும்னு தெரியாது. அதனால ராணுவத்திற்கு அதிக முதலீடு தேவைப்படும். அந்த முதலீடு தேவைப்படுற சமயத்தில் இங்க இருக்கக்கூடிய விலைவாசி மீண்டும் உயர வாய்ப்பு இருக்கு. இப்போ ஏற்கனவே வந்து பெட்ரோல் டீசல் விலை ரொம்ப அதிகமாக போயிட்டு இருக்கு இல்லையா. இப்போ அந்த செலவினத்தின் காரணமாக இன்னுமே கூட விலைவாசி உயர வாய்ப்பு இருக்கு. சப்போஸ் போர் மூண்டது அப்படின்னா பொருளாதார ரீதியாக பெரிய பாதிப்புகள் நிச்சயமா இந்தியாவுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதுல இன்னொரு இது பேரலா நடந்த இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, காங்கிரஸ் வந்து முக்கியமான ஒரு போஸ்ட் போட்டு அதை டிலீட் பண்ணிட்டாங்க. அது என்னன்னா, பிரதமர் தான் அந்த படம், ஆனா அதுல வந்து தலைப்பகுதி மாயமாயிருக்கு. அதோட அவங்க இந்த வீடியோ அந்த போட்டோக்கான டேக் என்ன கொடுத்தாங்கன்னா மாயம் அப்படிங்கிற மாதிரி தான் ஹிந்தியில கயாப்னு நினைக்கிறேன் அந்த ஒரு வார்த்தையை பயன்படுத்தி போட்டிருந்தாங்க. அதற்கு வந்து போட்டோ கொஞ்ச நேரத்துல அந்த வீடியோ டிலீட் பண்ணிட்டாங்க, அந்த போட்டோ டிலீட் பண்ணிட்டாங்க. அதற்கு காரணம் என்ன சொல்லப்படுதுன்னா, இது வந்து காங்கிரஸ் தலைமை கூப்பிட்டு கடுமையாக கண்டிச்சிச்சு அப்படின்னு. அந்த போட்டோ போட்டதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, அனைத்து கட்சி கூட்டம்லாம் பிரதமர் கூட்டியிருக்காரு, அதுல பிரதமர் பங்கேற்கல, வேற சில நிர்வாகிகள் தான் கலந்துக்கிட்டாங்க. பிரதமர் வந்து போயிட்டு பீகார்ல போயிட்டு தேர்தல் பிரச்சாரம் பண்ணக்கூடிய நேரத்துக்கு அவருக்கு அவைலபிள் இருக்கும் நேரம் அதுக்கெல்லாம், ஆனா இதற்கு வந்து அவருக்கு நேரம் இல்லையா அப்படிங்கிறத விமர்சிக்கிற வகையில தான் அந்த போட்டோ போட்டாங்க. ஆனா அது தவறான ஒரு தொனியில இருக்கிறதுனால டிலீட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லப்படுது. அதுவும் இல்லாம இதை விமர்சிச்சு பாஜகவினர் என்ன சொல்றாங்கன்னா, நாங்க வந்து லஷ்கரி காங்கிரஸ் சொல்றதுல தப்பே கிடையாது இவங்களை, அதனாலதான் வந்து காங்கிரஸ் பாகிஸ்தானுக்கு ஆதரவான நிலைப்பாட்டை தான் இவங்களும் எடுக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி கடுமையாக சாடி இருந்தாங்க. இது ஒரு பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு. அப்புறம் கடைசி பகுதி இப்படி எல்லாமா நடக்கும் அப்படிங்கிறது, 2 கரண்டி பன்னீருக்காக ஒரு கல்யாணம் நின்ன கதை தெரியுமா அழகு உங்களுக்கு? இப்படி நடந்திருக்கு உத்தரப்பிரதேசத்தில் ஒரு கல்யாணம். பலருக்கும் அந்த கனவு இருக்கும், மாப்பிள்ளை பொண்ணுலாம் சந்தோஷமா கல்யாணம்லாம் ரெடி ஆகிட்டு இருக்காங்க. அப்போ ஊர்லேருந்து இந்த பஸ் ஏற்றிட்டு மண்டபத்துக்கு அழைச்சிட்டு வருவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு மினி பஸ்ஸில் அந்த சொந்தக்காரங்களாம் அழைச்சிட்டு வந்து உட்காந்துருக்காங்க. அதுக்கு முன்னாடி சாப்பாடுக்காகன்னு சொல்லிட்டு நல்ல உபசரிப்பு, முறையான உபசரிப்பில் போய் சாப்பாடுலாம் பந்தி பரிமாறுறாங்க, உட்காந்துருக்காங்க. அதில் அந்த பஸ் ஓட்டிட்டு வந்த டிரைவர் உட்பட எல்லாரும் உட்காந்தாங்க. அந்த டிரைவருக்கு அந்த பன்னீர் மேலே கொஞ்சம் ஒரு ஆசை, ரொம்ப பிடிக்கும் அவருக்கு. பந்தியில் பரிமாறுறப்ப 2 கரண்டி என்ன கொஞ்சம் 2 கரண்டி எக்ஸ்ட்ரா என்ன அப்படின்னு கேட்டிருக்காரு. அவர் பேர் தர்மேந்திரன் சொல்கிறாங்க. அவர் 2 கரண்டி தானேப்பா வச்சுட்டு போனால் முடிஞ்சு போச்சு, ஆனால் அவர் இல்லை வைக்க முடியாது, இவ்வளோ லிமிட்டு வந்து அன்லிமிட்டட் கிடையாதுன்னு சொல்லிட்டு 2 வைக்காமல் போயிட்டார். யோசிச்சுட்டே இருந்தவர் மறுபடியும் கூப்பிட்டு அவர்கிட்ட சண்டை போட்டுருக்காரு சர்வர்கிட்ட. 2 கரண்டி தானே கேட்டேன், வச்சா என்னையா பிரச்சனை அப்படின்னு. இருந்தாலும் சண்டை போட்டாலும் ஒரு மனசு இன்னும் திருப்தி அடங்கவே இல்லை. இப்படியே பழி வாங்கணுமே, நான் ஆசைப்பட்டதை கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டானே. ஆமா, போயிட்டு இங்கேயும் நடந்து மண்டபத்து ஃபுல்லாக நடந்து திடீர்னு ஒரு யோசனை வந்துச்சு, எட்ரா அந்த வண்டின்னு சொல்லிட்டு மினி பஸ் எடுத்து வந்து மண்டபத்திலே விட்டு ஏற்றிட்டாரு. ஏற்றி மாப்பிள்ளையோட சித்தப்பா, மாப்பிள்ளையோட அப்பா, ஒரு 6 பேர் காயப்பட்டாங்க. அந்த கல்யாணம் சனிக்கிழமை நடக்கிறது நின்று போய் ஞாயிற்றுக்கிழமைக்கு தள்ளி வச்சிருக்காங்க. பன்னீர் கிடைக்கல அப்படின்னா எவனுக்கும் கிடைக்க கூடாது. இந்த கிடா கறி விருந்து ஊர் பக்கத்தில் நடக்கிறப்ப கூட இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வரும். ஆனால் இனிமேல் மினி பஸ்ல யாரும் வந்துடாதீங்க, வந்தாலும் அவங்கள ஊருக்கு வெளில நிப்பாட்ட சொல்லுங்க அப்படிங்கிறதா இந்த நிகழ்ச்சி சொல்ற சம்பவமா இருக்கு. வடை போச்சு அப்படின்ற மாதிரி பன்னீர் போச்சு பஸ் ஓட்டு ஏறி இருக்காரு. இதே மாதிரி நாளைக்கும் பல செய்திகளோட சந்திக்கலாம் அழகு. நன்றி, தொடர்ந்து பேசலாம். நன்றி. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம்.
ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.